கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை இதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை. மையப்பொருள்: கிறிஸ்து உயிர்த்தார் என நீ நம்பாவிடில் உன் ஆன்மா இன்னும் மறுத்து நிலையில்தான் இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தார் என நீ நம்பாவிடில் உன் ஆன்மா இன்னும் மறுத்த நிலையில்தான் இருக்கிறது. தலையை தாழ்த்தி அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லமை தேவன் உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மகிமைக்கு மருத்துவத்திற்குரிய மகா பரிசுத்த உள்ளவர்களாக சர்வ வல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து இன்றைய நாளில் கூட உயிர்த்தெழுந்தீர் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளில் கூட உங்களுடைய ஆலயத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாளை அனுசரிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறதில்லை, அவர் இங்கே இல்லை. நான் சொன்னபடியே உயிர்த்திருந்தார் என்று சொன்னேன். இந்த வார்த்தைப்படியே உயிர்த்திருந்தவராக இன்றும் எங்களோடு ஜீவிக்கிறவராக இருப்பதற்காக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பதற்காக கூட தாவீது ராஜா சொல்லியிருப்பதை போல கர்த்தரை கெம்பீரமாய் பாடி அந்த ரட்சணிய கண்களை சங்கீதமான கடவுள் வாருங்கள், துதித்தவுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சன்னதியிலும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே நாங்கள் பாடவும், உண்மை போற்றவும், உண்மை துதிக்கவும், உண்மை சத்திய வசனங்களை தியானிக்கவும் நடக்கக்கூடிய வந்திருக்கிற எங்கள் ஒருவரையும் நீர் உங்களுடைய பரிசுத்தாவின் உலகளான நேரத்தை வழிநடத்தக்கூடியாக சமூகத்தில் இந்த ஆராதனை முழுவதும் உடைய தெய்வீக பிரசன்னங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற நேரத்திலாவே ஆராதனை ஆரம்பமாகும். அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில 92வது பாடலை பார்ப்போம். யூத ராஜசிங்கம் உயிர்த்திருந்த நரகை ஜெயித்திருந்தார். யூத ராஜசிங்கம் கீர்த்தனை பாடல் 92 அனைவரும்
முதலாம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதம் 118 முதலாம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டவர்கள் விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலப்படுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்கள் சந்திக்கப்படுவதை காண்கிறேன். பிரபு அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். பிரபு மாறனுக்கும் பரிசுத்தாவிற்கும் உண்டாவதாக.
அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கிருபையை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுளின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய கிருபையும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயக்காரனை போல பாவிகளாகி நமக்கு இறங்கி அருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாகிய நமக்கு இறங்கினார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கடவுள் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நாம் அனைவரும் எழுந்து நின்று முதலாம் நான பாடல் முதல் கவிதையின் வழியாக அவருடைய திருப்பெயரை புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள்.
சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை வென்று எங்களுக்காக நித்திய ஜீவ வாசலை திறந்திருக்கிறது. எங்களுடைய மனத்திலே உண்டாகின்ற எங்கள் விருப்பங்கள் உம்முடைய துணையினால் நித்திய பலனை விளைவிக்குமாறு இருவை சிதற வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் என்றென்றும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையாகிய இந்த பரிசுத்தமான நாளுக்காக படிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி சங்கீதம் 118 118வது சங்கீதம் 14 வசனங்கள் முதல் 29 சங்கீதங்கள். சங்கீதம் 118 சங்கீதம் 118 14 முதல் 29 சங்கீதங்கள். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மக்கள கடவோம். கர்த்தாவே இரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்கிறவரும் வர இருக்கிறவருமாகிய எல்லாம் அந்த கடவுள் பரிசுத்த இணைந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே தேவரே, என் பரிசுத்த வல்லமையுள்ள கடவுளே தேவரே, என் பரிசுத்த என்றுள்ள கடவுளே தேவரே, என் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஆமென். அப்படியே இந்த நாளுக்குரிய நெருப்பு பகுதி உங்களுக்கு கவனமாக கேட்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக வாசிக்க முடியாத தன்மை உலகத்த பகுதி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்பதுவே. ஆமென். நாம் ஒவ்வொரு உள்ளத்திலே நிலை பெற்றிருக்க செய்வாராக. ஆமென். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஒப்புவித்தார். நம்மை நமக்கு ஏற்படுவதாகுமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். அவர் வழியாக நமக்கு வெற்றி கொடுக்க மாட்ட கடவுளுக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பகுதியை பற்றி நாம் கவனமாய் கேட்டோம். அதை தூய மார்க்கில் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 திருவார்த்தைகள் உடைய மார்க்கு 16 1 தொடங்கி 8 திருமொழிகளினுடைய திருப்பலிகளை நினைந்து கொள்கிறேன். நீங்கள் திருமொழிகளை பெற்றுங்கள். மார்க்கு 18 16 1 தொடங்கி. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் இயேசுவின் உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்களை வாங்கினார். வாரத்தின் முதல் நாள் காலையிலே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற பொழுது பெண்கள் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும், உங்களுக்கு முன்பதாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்து ஓட்டம் பிடித்தார்கள். நடுக்கமுற்று மெய்மறந்தவர்களாய் யாரிடமும் எதுவும் கூறவில்லை. ஏனெனில் அவர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள் என்பதுவே. நாம் நம்முடைய விசுவாசத்தை அனைத்து விசுவாசிகளோடும் அனைத்து திருச்சபைகளோடும் ஐக்கியப்பட்டவர்களாய் அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை வாயிலாக பயபக்தியோடு கடவுளுக்கு முன்பதாக அறிக்கையிடுவோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய இறைவனான அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து முதலாவதுக்கு பாடப்பட்டு சிலுவையில் அறிந்து மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவர்களுக்கு விழுத்திருந்தார். பரத்திலேயே எல்லாம் பிதாவாகிய கடவுளை வளர்த்து சென்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவர்களும் மருத்துவர்களும் நியாயம் பெறப்பட்டு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலை பெற்றிருக்க ஒவ்வொரு கடவுள்தாமே பலப்படுத்தி சமாதானப்படுத்தி காப்பாராக. ஆமென். சதவீதம் மீண்டும் என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் அனைவரும் எழுந்து நின்று 94வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதூக்கி பாடிடுவோம். ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆசிரியப்போம். கீர்த்தனை பாடல் 94 அனைவரும் எழுந்து பாடுவோம்.